புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தை சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மைகள் வெளிவரும் என சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் திறந்து வைக்கப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், போலி மருந்து விவகாரத்தில் முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இந்த விஷயத்தில் பல முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மைகள் வெளிவரும் எனவும் அவர் தெரிவித்தார். அந்த இடத்துல இருக்கவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும். 2000 கோடி மேலே ஊழல்னு சொல்றாங்க. இதே மாதிரி எனக்கு அப்பையிலிருந்து சந்தேகம் இருக்கு. இன்னமும் லிக்கர்ல இருக்கட்டும், எல்லா பொருட்களையுமே இந்த மாதிரி போலியா தயாரிச்சு இதை மார்க்கெட்ல சப்ளை பண்றாங்க. இதுல நிறைய பேர் டாக்ஸ் கட்டாம பண்றாங்க. இதுல நிறைய தரமற்ற பொருளை கொடுக்குறாங்க. இதனால நிறைய கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது. மக்களுக்கு அவங்களோட உடலும் கெட்டு போகுது. இமீடியட்டா ஆல்ரெடி இடி இன்வால்வ் ஆகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ எவ்வளவு சீக்கிரம் உள்ள வராங்களோ அது அவ்வளவு நல்லது. சென்னை வடபழனி போரூர் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதை, இரும்பு தகடுகள் கொண்டு பள்ளங்களை மூடுவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் வடபழனியில் இருந்து போரூருக்கு செல்லும் ஆற்காடு சாலை மற்றும் கோடம்பாக்கம் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. நெடுஞ்சாலைத்துறையினர் இந்த சாலையை சீரமைக்காமல் இரும்பு தகடுகளை கொண்டு பள்ளங்களை மூடி வருவது விளம்பர திமுக அரசின் அவல நிலையை காட்டுகிறது. சேதமடைந்த சாலைகளால் போக்குவரத்துக்கு சிரமமாக இருப்பதாகவும் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்க பார்த்தாலும் பள்ளம், எங்க பள்ளம் தண்ணி நின்னா பள்ளம் எங்க இருக்குதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு சென்னையை. கவுன்சிலர்கிட்ட போய் கேட்டாக்கா எல்லாம் ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், பயங்கரமா பாதிப்பாகுது. வண்டி ஓட்ட முடியல. எங்களுக்கு உடம்பே ஃபுல்லா வலி எடுக்குது. அந்த குண்டு குழியில இறங்கி ஏறதுக்குள்ள போயிடுது வண்டி உடம்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி ஆற்றில் பெரிய அளவிலான முதலை படுத்திருப்பதைக் கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அமராவதி ஆற்றில் பொதுமக்கள் குளிப்பதற்கும், துணி துவைப்பதற்கும், கால்நடைகளை மேய்ப்பதற்கும் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் ஐயப்ப பக்தர்கள் காலை மாலை என இரு வேளையும் ஆற்றில் நீராடி வருகின்றனர். இந்த நிலையில் ஆற்றில் பெரிய அளவிலான முதலை இருப்பதைக் கண்டு அச்சமடைந்த பொதுமக்கள் அதனை வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்டனர். பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்னதாக முதலையை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது கடத்தூர் ஊராட்சி சார்பில் ஆற்று பகுதியில் முதலை உலா வருவது குறித்து ஒலிபெருக்கியின் மூலம் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட 31 நாகை மீனவர்கள் தாயகம் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் மீனவர்கள் கண்ணீர் மல்க வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் நம்பியார் நகர், அக்கரைப்பேட்டை ஆகிய மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 31 மீனவர்கள் கடந்த மாதம் 3ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களை இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றம் கடந்த 17ஆம் தேதி விடுவித்தது. ஆனால் மீனவர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மீனவர்கள் இலங்கை தூதரகத்தில் தவித்து வருகின்றனர். தங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுவதாகவும் தங்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கண்ணீர் மல்க வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பருத்திர கோர்ட்டில் போன மாதம் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி 19ஆம் தேதி இங்கே அழைச்சாந்து விட்டாங்க. அதாவது இலங்கை தூதரகம் முகாம ஜெயில என்னன்னு தெரியல, இங்கே அழைச்சாந்து விட்டாங்க. ரிலீஸ் பண்ணா இந்திய முகாமில் தான் எங்களை வைக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை ஜெயில்னு தான் சொல்றாங்க. கேட்டா யாருக்குமே தமிழ் தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தமிழ் தெரியும். கேட்டா இது ஒரு ஜெயில்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் ஒரு ஆளுதான், அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க ஆளு தான் உழைக்கிறவங்க எல்லாம் இங்கே தான் நிற்கிறாங்க. அங்கே புள்ள குட்டி எல்லாம் கொண்டாடி புள்ள எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் எல்லாம் ஃபோன் பண்ணால் டெய்லி அழுகுதுங்க. என்ன பண்ணுறது எங்களுக்கும் தெரியல. ஏதாச்சும் ஒரு நல்ல வழியை காட்டி எங்களுக்கு சீக்கிரம் இன்னொரு 2 நாள் எங்களுக்கு அடிச்சு வழியை பார்க்க.
திட்வா புயலால் நிலைகுலைந்திருக்கும் இலங்கைக்கு ஆபரேஷன் சாகர் பந்து திட்டம் மூலம் மீட்பு நடவடிக்கைகளை இந்தியா தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. அங்கு கனமழையால் கடும் சேதமான பகுதிகளில் இருந்து மக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றனர். இந்த மீட்பு பணிகள் இந்திய விமானப்படையோடு இணைந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் களம் கண்டனர். இதற்கிடையில் கொத்மலை பகுதியில் சிக்கி தவித்த வெளிநாட்டைச் சேர்ந்த சுற்றுலா குழுவை இந்திய விமானப்படை மீட்டுள்ளது. மேலும் அங்கு சிக்கி தவிக்கும் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களையும் மீட்டு வருவதாக இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. பாபர் மசூதி இடிப்பு நாளை ஒட்டி நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் இன்று பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மேலப்பாளையம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. மேலும் அப்பகுதியில் வாடகை ஆட்டோ, கார், வேன் போன்ற வாகனங்கள் ஓடாததால் வெறிச்சோடி காணப்படுகிறது. பாபர் மசூதி இடிப்பு நாளை முன்னிட்டு மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆண்டுதோறும் டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு மயிலாடுதுறையில் ரயில்வே நிலையத்தில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பயணிகளின் உடைமைகள் மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் சோதனையிடப்படுகிறது. ரயில்வே நிலையத்தின் உட்புறம் உள்ள காத்திருப்பு அறை, பார்சல் அனுப்பும் இடம் ஆகியவற்றில் காவல்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சோதனை செய்தனர். கரூரில் தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 5 அரசு மருத்துவர்கள் மற்றும் ஒரு காவலர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவத்தை குறித்து சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்தோர் உடல்களை உடற்கூராய்வு செய்த 5 மருத்துவர்கள் கரூர் பொதுப்பணித்துறை சுற்றுலா மாளிகையில் சிபிஐ அதிகாரிகள் முன்பு ஆவணங்களோடு ஆஜராகினர். மேலும் காவல் உதவி ஆய்வாளர் விசாரணைக்காக ஆஜரானார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த மிளகனூர் பகுதியில் வேளாண் தொடக்க கூட்டுறவு சங்கத்தில் உரம் வாங்குவதற்காக 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் குவிந்த நிலையில் தள்ளுமுள்ளுவால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. யூரியா உரம் வாங்க கூட்டுறவு சங்கத்திற்கு காலை முதலில் விவசாயிகள் வந்த நிலையில் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுவதனால் நீண்ட வரிசையில் காத்து நின்ற விவசாயிகள் முந்திக் கொண்டு வாங்க முயன்றதால் அவர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சாகுபடிக்கு தேவையான உரம் வேளாண் தொடக்க கூட்டுறவு சங்கத்தில் இல்லாதது அப்பகுதி விவசாயிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் காலை 10 மணியை கடந்தும் ஊழியர்கள் அலுவலகத்தை திறக்காமல் அலட்சியம் காட்டுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் மீண்டும் பவாரியா கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் அதனை தடுக்க தவறிவிட்டதாக விளம்பர திமுக அரசு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோவையில் 13 வீடுகளில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் கார்த்திக் என்பவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக குறிப்பிட்டார். மேலும் வட மாநில இளைஞர்கள் அதிகளவில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் இதை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார்.